புதியகம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாக நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முழங்காலில் ஏற்படக்கூடிய மூட்டு வலி, நாள்பட்ட மூட்டு வலி இருக்கு, அதுக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படின்னு உங்களுக்கு ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு மூலிகை மருத்துவத்தில் அறுவை சிகிச்சை இல்லாமல் தீர்வு இருக்கா அப்படின்னு தான் இன்றைய நிகழ்ச்சி நம்ம பார்க்க போகிறோம். இது சார்ந்த கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜர் ஹாஸ்பிட்டலிருந்து டாக்டர் கவிதா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ நான் சொன்ன மாதிரி குறிப்பிட்ட மாதிரி அறுவை சிகிச்சை அப்படின்ற ஒரு கண்டிஷனுக்கு வந்துடுறாங்க. இந்த மூட்டு வலி எதனால இந்த நீ ரீப்ளேஸ்மெண்ட் சர்ஜரி வரைக்கும் வரக்கூடிய கண்டிஷன் அப்படிங்கிறது எதனால வருது டாக்டர்? அதாவது தேய்மானம். ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம். ஒரு மூட்டு வலி அப்படி நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம் அப்படின்னா பேசிக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன்ஸ்லாம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. எதற்காக அந்த எலும்புகள் எந்த ஸ்டேஜில் இருக்குது, எந்த ஸ்டேஜில் அவங்களுக்கு தேய்மானம் இருக்குது அப்படிங்கிறது பேசிக்காக ஒரு எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க. அதற்கடுத்து பிளட் ஃப்ளோ நார்மலாக இருக்கா, ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கா, லிகமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம், டெண்டான் அப்படின்னு சொல்லுவோம், கார்டிலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு பேசிக்காக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்ப்பாங்க. ஸோ இந்த ரெண்டு இன்வெஸ்டிகேஷன்ஸ்லேயும் என்ன பொதுவாக பார்க்குறோம், காமனாக பார்க்கக்கூடிய கிளினிக்கில் நம்ம ஹாஸ்பிட்டலில் பேஷண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது காமனாக பார்க்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னா, ஃபஸ்ட்டு தேய்மானம், டீஜெனரேட் ஆகிடுச்சு, எலும்புகள் தேய்மானம் ஆயிடுச்சு, அந்த குருத்து எலும்பு தேய்மானம் ஆயிடுச்சு, அந்த ஃப்ளூயிட் குறைஞ்சி போச்சு அப்படிங்கிற மாதிரி காமனாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை பார்த்திங்கன்னா தேய்மானம் அப்படிங்கிற ஒரு பிரச்சனைகள் தான் முதல்ல வரும். அதற்கு அடுத்து மூட்டு வலிக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதை பார்த்து நம்ம அதற்கேற்றார் மாதிரி நம்ம சிகிச்சை முறை எடுக்கணும். ஆனால் காமனாக பார்க்கக்கூடிய ஜென்ரலாக ஒரு 90% மூட்டு வலி அப்படின்னு வந்துட்டாலே தேய்மானம் அப்படிங்கிற விஷயந்தான் நம்ம முதல்ல பார்க்குறோம். இதற்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல் காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, வயதாகிறவங்களுக்கு மூட்டுகளில் தேய்மானம் இருக்கும். அதாவது வயதாகும்பொழுது இயற்கையாகவே நம்மளுடைய உடம்புல இது நடைபெறக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ அதற்கு மூலிகை மருந்துகளில் தீர்வுகள் இருக்குது. இப்போ தேய்மானம் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே ஆப்ரேஷன் தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. மூலிகை மருந்துகளில் இந்த தேய்மானத்தை சரி செய்யக்கூடிய மூலிகை மருந்துகள் இருக்குது. உள்புற ட்ரீட்மெண்ட் மற்றும் வெளிப்புற சிகிச்சைகள் இரண்டுமே சேர்த்து எடுத்தோன்னா அறுவை சிகிச்சை இல்லாமலே குணப்படுத்திக்கலாம். அதாவது தேய்மானம் என்னென்ன விஷயங்கள் நடைபெறுதுங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு முழங்கால் மூட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போது இந்த முழங்கால் மூட்டுங்கிறத நம்ம எதை சொல்கிறோம்? நம்மளோட தொடை எலும்பு இருக்குது, அது ஒரு எலும்பு இருக்கும். ஸோ தொடை எலும்பு, முழங்கால் மூட்டுகளில் 2 எலும்பு இருக்குது. அது இணையக்கூடிய பகுதிகளில் ரவுண்டாக பெட்டலா அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு எலும்புகள் இருக்கும். ஸோ இந்த 3 எலும்புகளுடைய இந்த கூட்டு அமைப்பும் தொடை எலும்புகளோட அமைப்பும் இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம முழங்கால் மூட்டு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ தொடை எலும்பு, முழங்காலில் இருக்கக்கூடிய 2 எலும்புகள், நடுப்பகுதியில் இருக்கக்கூடிய பெட்டலான்னு சொல்லக்கூடிய ஒரு எலும்புகள். தொடை எலும்பு ஃபீமர் போன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி முழங்கால் மூட்டுகளில் 2 எலும்புகள் இருக்குது, டிபியா அண்ட் ஃபிபியூலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த ரவுண்டாக இருக்கக்கூடிய நம்மளே பார்க்கும்போது தெரியும், மூட்டுகளில் ரவுண்டாக காணப்படும், அது பெட்டலா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த 4 எலும்புகளோட கூட்டமைப்பு தான் நம்ம முழங்கால் மூட்டு அப்படின்னு சொல்கிறோம். இப்போது ஒவ்வொரு எலும்புகளுடைய நுனி பாகத்தில் பார்த்திங்கன்னா குருத்தெலும்புகள் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இயற்கையாகவே அது அமைக்கப்பட்டிருக்கும். இந்த குருத்து எலும்பானது வயதாகும் பொழுது சிதைவடைய ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு வலிகளாக நமக்கு பிரதிபலிக்கும். இது ஒரு காரணமாக இருக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டம், அந்த எலும்புகள் ஒன்றோட ஒன்று உராயாமல் இருக்கிறதுக்காக இந்த குருத்தெலும்பு இருக்குது. இன்னொன்று பசைத்தன்மை ஒன்று இருக்கும், சைனோவியல் ஃப்ளூயிட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஃப்ளூயிட் நார்மலாக இருந்தால் தான் நம்ம நடக்கும் பொழுது, உட்கார்ந்து மடக்கி நீட்டும் பொழுது, அந்த மூட்டுகள் அசைவு கொடுக்கும் பொழுது ஈஸியாக ஃப்ளெக்சிபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஃப்ளூயிட் இருக்குது. ஸோ அது வயதாகும் பொழுது வறட்சியாக காணப்படும். அதோட எண்ணிக்கை, அதோட குவான்டிட்டி குறைய ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நமக்கு வலிகளாக தெரியும், வீக்கங்களாக தெரியும். அங்கே இன்ஃப்ளமேஷன் ஆகி நமக்கு
வீக்கம் வந்துடும். அதே மாதிரி வலி வந்து ரொம்ப சிவியாரிட்டியாக இருக்கும். இது வந்து வயதானவங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பிரச்சனை. இதை தாண்டி நம்ம இப்போல்லாம் பார்த்திங்கன்னா நடுத்தர வயதினருக்கு கூட மூட்டு வலி இருக்கிறத பார்க்குறோம். அதற்கு நிறைய காரணங்கள் வந்திருக்கு. குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி, உடல் பருமன் அதிகமாக இருக்கும் பொழுது முழங்கால் மூட்டு வலி ஏற்படும். எதனால் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வெயிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த முழங்கால் மூட்டு தான் வந்து தாங்குது. ஸோ அதனால் ரொம்ப அதிகப்படியான உடல் எடை இருக்கிறவங்களுக்கு அந்த வெயிட் வந்து அந்த மூட்டுகளால் தாங்க முடியாததுனால அங்கே வந்து குருத்தெலும்பு டேமேஜ் ஆகி அதே மாதிரி அந்த போன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இயற்கையாக இருக்கக்கூடிய அமைப்பில் இருக்காது. ஸோ 2 எலும்புகள் இருக்குன்னா இடைப்பட்ட பகுதிகளில் ஒரு ஸ்பேஸ் வந்து இருக்கும். அந்த ஸ்பேஸ் வந்து ஓவர் வெயிட்னால அப்படியே போன் வந்து கீழே இறங்கிடும். அப்போ அந்த ஸ்பேஸ் குறையிறதுனால எலும்புகள் வந்து ஒன்றோட ஒன்று உராய ஆரம்பிக்கும். ஸோ உராய ஆரம்பிக்கும் போது குருத்தெலும்பு தேஞ்சு போய் நமக்கு வலிகளாக நமக்கு வருது. ஸோ ஒபிசிட்டினால் வரக்கூடிய மூட்டு வலி அப்படிங்கிறத நம்ம ஒரு கேட்டகரிஸ் பார்க்குறோம். அதற்கடுத்து ஒரு சில காய்ச்சல், குறிப்பிட்டு பார்த்திங்கன்னா நிறைய வகையான நம்ம ஃபீவர்ஸ் வந்து இருக்குது. ஸோ அந்த ஒரு சில குறிப்பிட்ட ஒரு காய்ச்சல்னால் ஒரு வைரஸ் தொற்றுனால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா அதை தொடர்ந்து மூட்டுகள்லையும் பாதிப்பு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதற்கடுத்து கவுட் ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்மளுடைய ப்ராப்பராக நம்மளுடைய யூரிக் ஆசிட் வந்து நமக்கு ப்ராப்பராக வெளியேறாமல் நமக்கு உடம்புலேயே அந்த போன் ஜாயிண்ட்லேயே வந்து டெபாசிட் ஆச்சு அப்படின்னாலும் நமக்கு அங்கே வந்து பாதிப்புகள், மூட்டுகளில் கண்டிப்பாக வீக்கங்கள் இருக்கும். எல்லா வகையான மூட்டுகள்லேயும் வீக்கங்கள் வலிகளோடு இருக்கிறத பார்க்குறோம். ஸோ கேட்டகரிஸ் வந்து இருக்குது. எந்தெந்த வயதினருக்கு என்னென்ன காரணங்களான இந்த பிரச்சனை. பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது முறையற்ற மாதவிலக்கு இருக்கும் பொழுது, மாதவிடாய் முறையாக இல்லை அப்படின்னா மூட்டுகளில் பிரச்சனைகள் வரும். ஹார்மோன் இம்பேலன்ஸ்னால மூட்டுகளில் வலிகள் வரும், தசைகளில் வலிகள் இருக்கும். காமனாகவே பார்த்துக்கிட்டோம்னா நம்மளோட சித்த மருத்துவத்தில் கீழ்வாதம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ வாதம் சார்ந்த நோய்களில் முக்கியமாக இந்த கீழ்வாதம் வந்து எதனால் ஏற்படுதுன்னா வாதம் சமநிலையற்று காணப்படும் பொழுது குறிப்பாகவே நமக்களோட தசைகள், நரம்புகள், தசை நாறுகள், திசுக்கள் இங்கே எல்லாமே பாதிப்பு ஏற்படும். ஸோ வாத நோயினால் பாதிப்பு ஏற்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறத பார்த்து நம்ம சிகிச்சை எடுக்கணும். ஸோ எந்த வகையான பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி அறுவை சிகிச்சை மேற்கொள்ளணுங்கிற அவசியமே கிடையாது. மூலிகை மருந்துகளில் இந்த குருத்தெலும்புகள் வந்து ஃபியூஸ் ஆகிறதுக்கு, க்ரோ ஆகிறதுக்கு, ஹெல்த்தியாக வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. அதே மாதிரி சைனல் ஃப்ளூயிடும் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே உற்பத்தி பண்ணக்கூடிய ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் ஆப்ரேஷன் செய்யணும் அப்படிங்கிற ஸ்டேஜில் எக்ஸ்ரே ரிப்போர்ட்ஸோட, ஸ்கேன் ரிப்போர்ட்ஸோட வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் 3 மாதம் மருந்துகள் கொடுத்து பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸும் மூலிகை மருந்துகளும் கொடுத்து குணப்படுத்தியிருக்கோம். ஸோ அதனால் ஆப்ரேஷனுங்கிறது இல்லை, நம்மளுடைய மூலிகை மருந்துகளை சரி பண்ண முடியும். நல்ல ஒரு அருமையான விளக்கம் கொடுத்தீங்க டாக்டர். நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்பில் இருக்கீங்கம்மா. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? நாங்க திருவண்ணாமலையில இருந்து பேசுறோம். சரிம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எங்க வீட்டுக்காருக்கு வந்து முதுகு எலும்பு வந்து வீக்கமா இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். அதுக்கு என்ன செய்யணும்னு தெரியல. ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணி பார்த்துட்டோம். என்ன வயதாகுதுமா அவருக்கு? அவர் 36 ஆகுதுங்க மேம். சரிம்மா, தொடர்ந்து பேசுங்க. அம்மா, அவர் என்ன வேலை பார்க்குறாங்க? அவங்க வந்து வெயிட்டான வேலை, இரும்பு தூக்குற வேலை தான் செய்யறாங்க மேம். 100 கிலோ 50 கிலோ அந்த மாதிரி வெயிட் தூக்குறாங்க. சரிங்கம்மா, ஓகே. எவ்வளோ நாளாக அந்த வலி இருக்குமா? இப்பதான் ஒரு 6 வாரமா இருக்குங்க மேம். சரிங்கம்மா, நான் சொல்கிறத கவனிங்க. இப்போது நம்மளுடைய முதுகு தண்டுவடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த முதுகு எலும்புகள், அதாவது முதுகு தண்டுவடத்தோட எலும்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றன் கீழ் ஒன்றாக அடுக்கப்பட்டிருக்கும். அந்த எலும்புகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளில் மெத்தை மாதிரி ஒன்று இருக்கும். எதனாலனா எலும்புகள் வந்து ஒன்றோடு ஒன்று ஒராயாமல் இருக்கிறதுக்காக இயற்கையாகவே ஒரு மெத்தை மாதிரி ஒன்று இருக்குது. இப்போ கீழே குனிஞ்சு நம்ம எழுந்துக்கிறோம் அப்படின்னும் பொழுது எலும்புகள் வந்து நல்லா வளைஞ்சு கொடுக்கக்கூடிய ஒரு நிலையில் தான் அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த எலும்புகள் வந்து ஒராயாமல் இருக்கிறதுக்காக அந்த மெத்தை மாதிரி இருக்கும், குஷன் மாதிரி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன ஆகும்னா ஒரு சில காரணங்கள்னால அந்த மெத்தை அப்படிங்கிறது டிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்க்கு வந்து பல்ஜ் ஆகிடும், வீக்கமாக ஆரம்பிச்சிடும். அந்த வீக்கமாகும் போது என்ன ஆகும், இப்போ ஓவர் வெயிட் தூக்கும் பொழுது இந்த டிஸ்க்கு வந்து வீக்கம் அடைஞ்சி சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகளில், தசைகளில் வந்து அது அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ரே எடுத்து பார்ப்பாங்க, ஸ்கேன் எடுத்து பார்ப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா டிஸ்க் பல்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ குறிப்பாக L4 L5 அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்புகளில் டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகிடுச்சு, இதுக்கு வந்து ஆப்ரேஷன் தான் பண்ணணும், டிஸ்க் வந்து பல்ஜ் ஆகி வெளியில் வந்துருச்சு, கொஞ்சம் அதோட இயல்பான இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சம் வெளியில் வந்துடும், பிதுங்கி வெளியே வந்துருச்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வலி இருக்குது, இதுக்கு ஆப்ரேஷன் தான் பண்ணோம், பிளேட் ஃபிக்ஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆனால் ஆப்ரேஷன் பண்ணியும் வந்து பார்த்திங்கன்னா வலிகளோடு தான் மருத்துவமனைக்கு வருவாங்க நம்மளுடைய ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு. அதே மாதிரி ஆப்ரேஷன் பண்ண பிறகும் எப்பவுமே வந்து பெல்ட் யூஸ் பண்ணுற மாதிரியே இருக்குது, எப்பவுமே வயிற்றில் வந்து அந்த பெல்ட் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஆப்ரேஷனே இல்லாமல் சரி பண்ண முடியும். நம்மளுடைய மருத்துவமனையில் இதற்கு கடிவஸ்திங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். ஸ்பைனல் கரெக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ். அந்த டிஸ்க் பல்ஜாக இருக்குது இல்லையா, அதை வந்து இயல்பான நிலைமைக்கு கொண்டு வர முடியும். அதற்கு முறையான மருந்துகள் வந்து எடுக்கணும். இப்போ ஒரு ஓவராக வெயிட் தூக்கிறதுனால திரும்பவும் இந்த பிரச்சனைகள் வரும். ஸோ அதற்கான பயிற்சி முறைகள், அந்த திரும்பவும் வந்து அந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கான பயிற்சி முறைகள் வந்து பண்ணணும். டிஸ்க்கு பல்ஜாக இருக்கிறதுனால சுற்றி இருக்கக்கூடிய நரம்புகள் அது அழுத்தம் கொடுக்கறதுனால இரத்த ஓட்டம் சீராக இருக்காது. அந்த நரம்புகள் கால் வழியாக வர்றதுனால கால்கள்லேயும் நமக்கு பாதிப்பு ஏற்படும். அந்த இரத்த ஓட்டம் வந்து குறைவாக இருக்கிறதுனால மறுத்து போகிற தன்மை வந்து ஏற்படும். ஸோ அப்போ காலில் தான் ஏதோ பிரச்சனைன்னு நினச்சிட்டு காலுக்கு வந்து ஆயின்மெண்ட் போடுறது, அதே மாதிரி வலி மாத்திரைகள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் மெயின் ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த முதுகெலும்பில் முதுகு தண்டுவடத்தில் தான் நம்ம சிகிச்சைகள் கொடுக்கணும். ஸோ இதுதான் ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட்டே. ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கம்மா, நாங்கள் கொடுக்கக்கூடிய கஷாயங்கள் ஆரம்பித்து ஒரு வாரத்திலே வலிகள் கம்ப்ளீட்டாக குறைஞ்சிரும். அந்த டிஸ்க் பல்ஜாக இருக்கு இல்லையா, அது நார்மலுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது, நீங்கள் பயப்படுங்கிற அவசியம் கிடையாது. நாங்கள் சொல்லக்கூடிய பயிற்சி முறைகள் முறையாக ஃபாலோ பண்ணணும். இப்போதைக்கு உளுந்து வந்து எடுத்துக்கோங்க, கருப்பு உளுந்து இருக்குல்ல, அதை நல்லா பொடி பண்ணிவிட்டு அந்த உளுந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ, ஒரு 4 ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, 2 ஸ்பூன் வந்து சுக்கு பொடி வந்து ஆட் பண்ணிக்கோங்க, முட்டையோடைய வெள்ளைக்கரு, 2 ஸ்பூன் நல்லெண்ணெய், இதெல்லாம் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி பண்ணி முதுகு தண்டுவடம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி எங்கெல்லாம் வலி இருக்கோ அங்கே ஃபுல்லாக அப்படியே நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 1.5 மணி நேரத்துக்கு அப்புறம் நல்லா காஞ்சிரும். அதுக்கப்புறம் வெந்நீர் வச்சு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அவருக்கு சுடுதண்ணியில் கல்லுப்பு போட்டு ஒத்தடம் கொடுங்க. இது உடனே வலி அப்படிங்கிற பிரச்சனைகள் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். நம்முடைய மருத்துவமனையில் பஞ்சகர்மா சிகிச்சை எடுங்க, கண்டிப்பாக இதை சரி பண்ணிடலாம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? பிரியா மேம், கடலூர் மேம். சரி, யாருக்கா கேட்குறீங்கம்மா? பெரியம்மாவுக்கு மேம். என்ன வயதாகுதா உங்களுக்கு? 50 மேம். சரி, உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம் மேடம். பெரியம்மாவுக்கு வந்து வீசிங் ப்ராப்ளம் இருக்கு மேம். சரி. இப்ப சளி பிடிச்சாலும் அவங்களுக்கு வீசிங் ரொம்ப வந்துடும். டஸ்ட் அலர்ஜி ஆனாலும் வீசிங் ப்ராப்ளம் ரொம்ப அந்த அப்பப்போ பஃப் யூஸ் பண்றாங்க. சரிங்கம்மா, நான் சொல்கிறத கவனிங்க, சரி பண்ணிடலாம். சரியா? நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த ஆஸ்துமாவுக்கு நம்ம 3 மாத சிகிச்சையிலே கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு குணப்படுத்துகிற மாதிரி மூலிகை மருந்துகள் இருக்குது. நீங்களே சொல்கிறீங்க சளி பிடிச்சா வீசிங் வருது. நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் கபம் அல்லாது காச சுவாசம் காணாது அப்படின்னு சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. சுவாச காசம் அப்படிங்கிறது இந்த ஆஸ்துமா நோய் தான் குறிப்பிடுறாங்க. அப்போது கபம் அப்படிங்கிறது கோழை சளி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ உடம்புல வந்து கபம் தங்கிறதுனால சுவாச குழாய்களில் இந்த கோழை தங்கிறதுனால நமக்கு இந்த வீசிங் சவுண்ட் வந்து கேட்கும். ஸோ அதுதான் நுரையீரலில் ஏற்படக்கூடிய முக்கியமான பாதிப்பு. இந்த கபம் ஏன் ஏற்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா இதற்கும் நிறைய காரணங்கள் வந்திருக்கு. ஸோ அவங்களுடைய பரம்பரையாக அவங்களுடைய அப்பா அம்மாவுக்கு யாருக்காச்சும் ஆஸ்துமா இருந்துச்சுன்னா அதை தொடர்ந்து அவங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். அதை தொடர்ந்து அடுத்து ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா டஸ்ட் அலர்ஜி ஏற்பட்டிருக்கும். சாதாரண ஒரு டஸ்ட் அலர்ஜி தான் இருந்திருக்கும் ஆரம்பத்தில். அது கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் நோயோட அறிகுறிகளுக்கு மட்டுமே மருந்து எடுத்திருப்பாங்க. எப்படின்னா தும்மல் வருதுன்னா அதுக்கு ஒரு மாத்திரை, இருமல் வருதுன்னா அதுக்கு ஒரு காஃப் சிரப்பு, தலைவலினா தலைவலிக்கு ஒரு மாத்திரை, இப்படியே வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க. அப்போது அது நாள்பட்ட சளி பிரச்சனைகளாக மாற ஆரம்பித்து சைனசைட்டிஸ் பிரச்சனைகளை கொண்டு போய் விட்டுருக்கோம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தலைவலி இருக்குது, தலை பாரமாக இருக்குது, மூக்கு அடைப்பு இருக்குது, ஒரு ஸ்கேன் பார்ப்பாங்க, ஒரு எம்ஆர்ஐ எடுத்து பார்ப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நேசல் பாலிப் இருக்குது அப்படின்னு வரும். சைனசைட்டிஸ் வந்து எல்லா இதுவும் 4 விதமான காற்று அறைகள்லேயும் அவங்களுக்கு இந்த பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறது வரும்.
அதற்கும் நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணிப்பாங்க. ஆனால் அடுத்த கட்டம் பார்த்திங்கன்னா நுரையீரல் வரைக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா நம்ம நோயோட அறிகுறிகளுக்கு எடுத்ததுனால தான் அடுத்த கட்டம் நுரையீரலில் பாதிப்பு ஏற்படும். அதுலேயும் பார்த்திங்கன்னா இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அப்பப்போ நரம்புகளில் போய் மருந்துகள் செலுத்திப்பாங்க. நிறைய பவர்ஃபுல்லான மாத்திரைகள் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த சமயத்தில் மட்டும் ரிலாக்ஸாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு அப்புறம் என்னாகும், இன்ஹேலர் யூஸ் பண்ணுற மாதிரி வரும். அடுத்து ஆக்சிஜன் சப்போர்ட்டோடவே இருக்கிற மாதிரி இருக்கும். நுரையீரல் ஃபுல்லாகவே சளி தங்கிருச்சு, மூச்சு அவங்களுக்கு வேக வேகமாக இழுத்து விடுற மாதிரி நிலையில் இருக்கும். அதேமாதிரி ஆக்சிஜன் லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஆக்சிஜன் சப்போர்ட்டோடவே இருக்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துடும். ஸோ அதனால தான் நோயோடைய அறிகுறிகளுக்கு சிகிச்சை எடுக்கக்கூடாது அப்படின்னு நம்ம பல முறை பதிவு பண்ணியிருக்கோம். பேசிக்காக பார்த்திங்கன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கபத்தை வெளியேற்றணும். நம்ம கழிவுகளை வெளியேற்றி நோய்க்கான காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா கிருமிகளோட தாக்கம். இந்த இன்ஃபெக்ஷனால் திரும்ப திரும்ப இயற்கையாகவே நம்ம உடம்புல அந்த கபம் வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும், சளி வந்து உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். எதனால் நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கோம், நம்ம உடம்புலேயே வந்து ஒரு நோய் எதிர்ப்பு ஆற்றல் இருக்குது, தன்னைத்தானே சரி செய்து கொள்ளும் ஒரு பவர் வந்து இருக்குது. அது என்ன பண்ணோன்னா, ஒரு சாதாரண தூசி வந்தாலே அது எப்படியாவது உடம்புலேருந்து வெளியேற்றணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு போராட்டத்தில் அது முயற்சி பண்ணிகிட்டே இருக்கும். எதன் வழியாக அது வெளியேற்ற முடியும்? ஒரு சளி மாதிரி ஒரு மியூக்கஸ் வந்து உற்பத்தி பண்ண வச்சு இருமல் மூலயமாக அது வெளியேற்றும், தும்மல் மூலயமாக வெளியேற்றும், மூக்கிலேருந்து நீர் வடியுது இல்லையா, அந்த மாதிரி வெளியேற்றும். இந்த முயற்சி நம்ம உடம்புல பண்ணிகிட்டே இருக்கும் பொழுது நம்ம இந்த முயற்சி எல்லாம் நிப்பாட்டுற மாதிரியான மருந்துகள் எடுப்போம். அப்போது பிரச்சனைகள் வந்து உடம்புக்குள்ளேயே வளர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால தான் அடுத்து மருந்து மாத்திரைகள் நிறைய அடுத்த ஸ்டேஜ் ஒரு மாத்திரை ஸ்டார்டிங்கில் எடுப்பாங்க, ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு வேலைக்கே 4 மாத்திரை எடுக்கிற மாதிரி இருக்கும், நரம்புகளில் ஊசி செலுத்துகிற மாதிரி இருக்கும். இந்த நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க. ஸோ பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு ஆற்றலை நம்ம நார்மலுக்கு வச்சுக்கணும். அடுத்து கிருமியோட தாக்கத்தை முற்றிலும் அழிக்கக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கணும். கிருமியோட தாக்கத்தை அழிச்சிட்டோம்னாலே நமக்கு கபம் உற்பத்தி பண்ணாது. அடுத்து ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்குல்ல நுரையீரலில், ஆல்ரெடி வந்து தங்கியிருக்கும் கபம், அது எல்லாத்தையும் நம்ம கரைச்சி வெளியேற்றுற மாதிரியான மருந்துகள் எடுத்துக்கணும். இப்படி எடுத்தாலே நுரையீரல் வந்து சுத்தமாயிடும், எந்த பிரச்சனைகளும் வீசிங்கோ எந்த பிரச்சனையும் வராது. இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். ஸோ அப்போ தான் உங்களுக்கு கம்ப்ளீட்டான தீர்வு கிடைக்கும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் பல லட்சக்கணக்கான நோயாளிகளுக்கு, குறிப்பாக நுரையீரல் சார்ந்த அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்முடைய மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக இன்ஹேலர் உபயோகப்படுத்துகிற பேஷண்ட்ஸ் கூட இன்ஹேலர் இல்லாமல் 3 மாதம் ட்ரீட்மெண்ட்லேயே குணமாயிருக்காங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் கூட எனக்கு இந்த பிரச்சனையே வரலை, நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நோய்க்கான முதல் காரணத்துக்கு சிகிச்சை எடுத்ததுனால. ஸோ நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை கஷாயங்கள், மாத்திரைகள், சூரணங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் மருந்துகள் ஆரம்பித்து ஒரு 5லேருந்து 7 நாட்களே பார்த்திங்கன்னா கபம் எல்லாமே கரைஞ்சி உங்களுக்கு வெளியேற ஆரம்பிக்கும். அதுக்கடுத்து இயல்பாக உங்களுக்கு சுவாசம் வந்து நடைபெற ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு எக்ஸலண்ட்டான ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். 3 மாதம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா திரும்பவும் உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் வராது. அதற்கு அடுத்த கட்டம் பிராணாயாம பயிற்சி நமக்கு ப்ராப்பராக பண்ணணும். நம்ம உடலுக்கு ஏற்றார் மாதிரி இயற்கையான உணவுகள் எடுத்துக்கணும். 6 மாதத்துக்கு ஒரு முறை வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய வழிமுறைகள் வந்து ஃபாலோ பண்ணணும். பொதுவாகவே நமக்கு கழிவுகள் தங்கி தான் நோய் நிலை நமக்கு ஏற்படுது. ஸோ அந்த கழிவுகள் திரும்பவும் தேங்காத இருக்கிற அளவுக்கு 6 மாதத்துக்கு ஒரு முறை வந்து வயிற்றை சுத்தம் செய்யக்கூடிய வழிமுறைகள் நம்ம சொல்லிக் கொடுப்போம். இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவாங்க. திரும்பவும் அங்கே அந்த பிரச்சனைகள் வராமலேயும் இருக்குது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள், எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டிவி பார்க்காதீங்க, ஃபோனில் பேசுங்க. டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்கள். மேடம் என் பேர் ஜனனி மேடம். எந்த ஊர்லேருந்துமா? நாகர்கோயிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேடம் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? 25 மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம். ஹலோ மேடம், எனக்கு வந்து ஃபைப்ராய்டுக்காக கேட்கணும் மேடம். சொல்லுங்கம்மா. கல்யாணம் ஆகுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் தொந்தரவுலாம் இருந்துச்சு மேடம். கரெக்டாக வராமல், மந்த்லி வராமல், ஒரு மாதம் அதிகமாக ப்ளீடிங் ஆனிச்சு, அப்புறம் கம்மியாக வருது, அந்த மாதிரி இருந்துச்சு. சரிங்க. இப்போ மேரேஜ் ஆகி வந்து குழந்தையின்மையினால செக் பண்ணோம் மேடம். அப்போ வந்து கட்டி இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, நான் கேட்கலான்னு கால் பண்ணேன். ஓகேம்மா.
அதாவது நம்ம அடிக்கடி பதிவு பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன, எந்த பிரச்சனையாக இருக்கட்டும் உடனடியாக நம்ம உடம்புல ஒரு சில மாற்றங்கள் நிகழுதுன்னா உடனடியாக மருத்துவரை போய் பார்த்து நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது நிறைய முறை சொல்லியிருக்கோம். ஹெர்பல் மெடிசன்ஸில் இந்த மாதவிடாய் பிரச்சனைகளுக்கு எளிதில் குணப்படுத்தக்கூடிய எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் இருக்குது. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிறப்பான யூட்ரஸ் டானிக் வந்து கொடுக்குறோம். இந்த கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எந்த வகையான கட்டிகளாக இருந்தாலும் சரி, இப்போ ஃபைப்ராய்ட் கட்டின்னு சொல்லியிருக்கீங்க, இதை தாண்டி நிறைய வகையான கட்டிகள் இருக்குது. அதே மாதிரி பிசிஓடி பிரச்சனைகள், இப்போ இன்றைய காலகட்டத்தில் இந்த குழந்தையின்மை அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது அப்போ தான் வந்து நம்ம கர்ப்பப்பைக்கே நம்ம ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்போ தான் வந்து ஒரு ஸ்கேன் பார்ப்போம், அப்போ தான் ஹார்மோன் பிரச்சனைகளுக்கான பிளட் டெஸ்ட் இது எல்லாமே எடுப்போம். ஸோ ஸ்டார்டிங்லேயே பார்க்குறது நல்ல விஷயம். அப்போ கவனிக்காமல் விட்டதுனால தான் இப்போ அது கட்டியாக வந்து மாற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ ஹார்மோன் இம்பேலன்ஸ்னாலையும் இன்னும் ஒரு சில காரணங்கள் வந்து இருக்குது. இதுக்கு முறையான ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்து நம்ம சரி பண்ணிடலாம். நம்முடைய மருத்துவமனையில் கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளுக்கு சிறப்பான மூலிகை டானிக்கும் மருந்துகளும் கொடுத்துட்ருக்கோம். நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 5 மாதம் மெடிசன்ஸ் எடுத்து ஸ்கேன் பண்ணி பாருங்கள், கட்டி எல்லாமே கரைஞ்சி உங்களுக்கு நார்மலுக்கு வந்துடும். நிறைய பேஷண்ட்ஸ்க்கு, குறிப்பாக குழந்தையின்மையினால் கஷ்டப்படக்கூடிய தம்பதியினருக்கு நம்ம மருந்துகள் கொடுத்து அந்த கட்டையை கரைச்சிருக்கோம். அதேமாதிரி அவங்க கன்சீவ் ஆகிருக்காங்க ஈஸியாக. ஸோ யூட்ரஸ்க்கு வந்து நம்ம எப்படி டிஎன்சி பண்ணுறோம் அந்த அளவுக்கு வந்து கர்ப்பப்பையை சுத்தம் செய்து கொடுக்க முடியும். ஸோ நாகர்கோயிலில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது, அங்கே நேரில் போய் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, என் பேர் ஸ்டெல்லா, நான் விழுப்புரத்துலேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எங்கள் அம்மாவுக்காக மேம். என்ன வயதாகுதுமா அம்மாவுக்கு? அம்மாவுக்கு 30 மேம். சரி, உங்கள் கேள்வியை தொடர்ந்து கேட்கலாம். வணக்கம். வணக்கம் மேம், சொல்லுங்கள். எங்கள் அம்மாவுக்கு கொஞ்சம் ஸ்கின் ப்ராப்ளமாக இருக்குது மேம். 1 இயரா. என்னாச்சுமா? ஸ்டார்டிங்லலாம் வந்து அரிக்குதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி. அது அரிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு இந்த இடம் ஃபுல்லாக கொஞ்சம் ஒயிட்டாக மாறிடுது. ஒரு மாதிரி டிப்புங்க சுரண்டி விட்டா ஒரு மாதிரி வரும்ல, சரிங்க, அந்த மாதிரி வந்துடுது. சரிங்கம்மா. அம்மா, நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இதற்கு மெடிசன்ஸ் இருக்குது. அதாவது குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சரும நோய்கள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நாள்பட்ட ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய க்ரானிக் கேசஸில் இருக்கக்கூடிய சோரியாசிஸாக இருக்கட்டும், இன்னும் வந்து நிறைய வகையான தோல் நோய்களுக்கு நம்ம சிறப்பான ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே சரி பண்ணியிருக்கோம். உடம்பு ஃபுல்லாக பாதிப்பு ஏற்பட்டிருக்கும். வேறு வேறு ஆயின்மெண்ட்டு மாத்திரைகள்லாம் யூஸ் பண்ணியிருப்பாங்க, ஆனால் கேட்காது, அரிப்புகள் அதிகமாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு வாழைக்கு 2 வேளை 3 வேளை கூட மாத்திரை போட்டால் தான் எனக்கு நமைச்சல் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய சிவியரான கேசஸ் கூட நம்மளுடைய மருந்துகள் எடுத்து 1 வாரத்துலேயே அரிப்புகள் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். ஒரு 3லிருந்து 6 மாத காலம் நாங்கள் நாடி பரிசோதனை செய்து இந்த குறிப்பிட்ட ஒரு மூலிகை மருந்துகள் வந்து கொடுக்குறோம். ரத்தம் சுத்திகரிக்கிறதுக்காக இந்த மெடிசன்ஸ் எடுத்தாலே கம்ப்ளீட்டாக சரியாயிடும். இப்பொழுதைக்கு உங்களுக்கு வில்வம் இலை வந்து கிடைக்கும். கோவில்களில் இந்த வில்வம் மரத்தை நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வில்வம் இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. அதற்கு அடுத்து வேப்ப இலை. வில்வம் இலை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதற்கு 1/4 பங்கு வந்து வேப்ப இலை எடுத்துக்கணும். இது ரெண்டும் சம அளவு நல்ல நிழலில் உலர்த்தி காய வச்சு பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. கருஞ்சீரகம் உங்களுக்கு கிடைக்கும். கருஞ்சீரகம் வந்து இந்த 2 இலைகள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதற்கு இன்னும் 1/4 பங்கு கருஞ்சீரகத்தை லேசாக வறுத்து பவுட்ரு பண்ணிவிட்டு 3ஐயும் ஒன்றா கலந்து வச்சுக்கணும். காலையிலையும் மாலையிலையும் ஒரு 5 கிராம் வெந்நீரில் கலந்து எடுத்துக்கிட்டே வரணும். ஸோ உங்களுக்கு தோலில் அரிப்புன்னு சொல்கிறீங்க இல்லையா, அந்த அரிப்பு நமைச்சல் இது எல்லாமே உங்களுக்கு நல்லாவே படிப்படியாக குறையிறத பார்க்கலாம். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். பல லட்சக்கணக்கான சரும நோயினால் பாதிப்பு ஏற்பட்ட நோயாளிகள் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் வந்து மூலிகை மருந்துகள் எடுத்து குணமாயிருக்காங்க. திரும்பவும் அவங்களுக்கு வராமலேயும் இருக்குது. காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? என் பேர் லலிதா மேம், சென்னையிலேருந்து பேசுகிறேன். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? அப்பாவுக்காக பேசுகிறேன். என்ன வயதாகுது அப்பாவுக்கு? 59 ஆகுது மேடம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. வணக்கம். வணக்கம் மேடம். சொல்லுங்கம்மா. அப்பாவுக்கு 59 வயசு ஆகுது மேடம். சரிங்கம்மா. அப்பா ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் எதுவுமே பண்ண மாட்டாங்க மேம். ஒரு 2 மந்த் முன்னாடி அவங்களுக்கு ஸ்ட்ரோக் வந்துருச்சு மேடம். ஓகேம்மா. கையும் வாயும் மட்டும் ஒரு சைடு விட்டுருச்சு மேம். சரிங்க. ட்ரிங்கிங் ஸ்மோக்கிங் நான் எடுத்ததே சுத்தமாக உங்களுக்கு கிடையவே கிடையாது மேடம். சரிங்கம்மா. சரி அம்மா, நீங்கள் இதனால தான் வரும் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. அதாவது நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. குறிப்பாக வந்து பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்தில் வாத நோய் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த பக்கவாதம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பக்கவாதமும் வந்து இந்த வாத நோயினால் நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு விஷயம். ஸோ வாதம் தான் முதல் காரணம். அதை வந்து நம்ம சரி பண்ணணும். அதற்கான பஞ்சகர்மா சிகிச்சைகளும் வாதத்தை குறைக்கக்கூடிய மூலிகை மருந்துகளும் உள்ளுக்கு வந்து எடுத்துக்கணும். ஸோ இது வந்து ப்ராப்பராக எடுக்கணும்.
அதற்கு அடுத்து பார்த்திங்கன்னா ரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இப்போது பிளட் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்கும், அதை சரியாக வந்து கண்டுக்காமல் விட்டுட்டு இருப்பாங்க. அதற்கான அறிகுறிகள் நம்ம உடம்பு வந்து காமிச்சிட்டே இருந்திருக்கும். லேசாக வந்து தலை சுத்தம், கொஞ்சம் மயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க, லேசாக வேர்க்கும், அதெல்லாம் கவனிக்காமல் விட்டுருப்பாங்க. ஸோ ஒரு குறிப்பிட்ட ஒரு ப்ரெஷர் தாண்டி போகும்பொழுது ஹெமரேஜ் ஆகி பிரெயினில் வந்து நமக்கு பிளட் கிளாட் ஆகிறதுனால வரக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கலாம். ஸோ அதனால் பிளட் ப்ரெஷருக்கு மெடிசன்ஸ் எடுக்கிறவங்க கரெக்டாக வந்து மெடிசன் எடுக்கணும். நான் ஒரு வேளை மறந்துட்டேன், நான் ஒரு ஃபங்க்ஷன் போகிற மாதிரி இருந்தேன், அதனால் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணுவாங்க. அந்த டைமில் பாதிப்பு ஏற்படும். அதே மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு சிலர் வந்து ரொம்ப ஆல்கஹால் அதிகமாக எடுக்கும் பொழுது, தொடர்ச்சியாக ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கும் பொழுது நமக்கு இந்த பாதிப்பு வர ஆரம்பிக்கும். ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் இந்த வாத நோய்க்கு சிறப்பான மூலிகை மருந்துகளும் பஞ்சகர்மா சிகிச்சைகள், அதாவது இன்பேஷண்ட்டாக அட்மிஷன் பண்ணி நம்மளுடைய மருத்துவமனையில் தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. ஸோ வாதத்தை குறைத்தி வர்ம புள்ளிகளுக்கு அழுத்தம் கொடுத்து இரத்த ஓட்டத்தை சீராக்கி, ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 வகையான சிகிச்சைகள் வந்து கொடுக்குறோம். ஸோ ஒரு 15 நாட்கள் நாங்கள் சொல்வோம், அதற்கேற்றாற் போல் அவங்க வந்து அட்மிஷன் பண்ணி நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக சரி பண்ணிக்கலாம். முடக்கத்தான் கீரை வந்து அவருக்கு கொடுத்துட்டே வாங்க. பொதுவாகவே வாத நோய்களுக்கு முடக்கத்தான் கீரை ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஸோ முடக்கத்தான் கீரையை வந்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா வதக்கிட்டு அவருக்கு வந்து நல்ல மைய அரைச்சிட்டு உணவில் வந்து அவருக்கு சேர்த்து கொடுக்கலாம், இல்லை கஷாயம் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ஸோ நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு அவர் நேரில் அழைச்சிட்டு வாங்கம்மா, இது கண்டிப்பாக சரி பண்ண முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். மணிகண்டன் நாகர்கோவில். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான். உங்கள் வயது என்ன? 25. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம். வணக்கம். யூரின் டெஸ்ட் பார்த்தோம், அதில் ப்ரோட்டீன் போகுது 1.2, அதாவது ப்ராப்ளம் இருக்குங்களா? ஓகே, நீங்கள் சுகர் டெஸ்ட் பார்த்தீங்களா? அதெல்லாம் பார்த்தேன், அதில் நார்மல் தான். ஓகே, இந்த டெஸ்ட்டு எப்போ பார்த்தீங்க? நேற்றுக்கு. சொல்லுங்கள், உங்களோட கேள்விகள் இன்னும் கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம், சொல்லுங்கள். நேற்று யூரின் டெஸ்ட் பார்த்தேன், ப்ரோட்டீன் டெஸ்ட். அதான் அதில் பிஎஸ்எல்ல 1.2 இருக்குது, அதாவது ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஓகே. இல்லை, வெறும் ப்ரோட்டீன் மட்டும் பார்த்தீங்களா? எதற்காக இந்த டெஸ்ட் பார்த்தீங்க? என்ன பிரச்சனை உங்கள் உடம்புல இருக்குது? பிரச்சனை இது ப்ரோட்டீன் லீக் ஆகிற மாதிரி இருந்தால் பார்த்தோம். ப்ரோட்டீன் லீக் ஆகிறதுனால எடுத்திருக்காங்க. ஓகே சார், அதாவது பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஆல்புமின் அப்படி நம்ம சொல்லுவோம். ஸோ இது வந்து நமக்கு வெளியேறுது அப்படின்னா அதுக்கு நிறைய காரணங்கள் வந்து இருக்குது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சுகர் டெஸ்ட் பார்க்குறோம். ஸோ இந்த ஏஜில் கூட சுகர் வருமா, நிறைய பேர் இதுக்கு யோசனையாக இருக்கும். ஸோ இப்போல்லாம் வந்து சின்ன பிள்ளைங்களுக்கு கூட சுகர் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ பேசிக்கான ஒரு சுகர் டெஸ்ட் பார்க்கணும். இப்போ நிறைய பேர் சுகர் டெஸ்ட் அப்படிங்கிறது ஸ்பாட் சுகர் வந்து பார்ப்பாங்க. அதில் பார்த்துட்டு எனக்கு நார்மலாக தான் இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் பேசிக்காக சாப்பிட்றதுக்கு முன்னாடி, சாப்பிட்டு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் யூரின் சுகர் இது பேசிக்காக பார்க்கணும். குறிப்பாக 3 மாதத்தோட சர்க்கரை அளவு பார்க்கணும். ஸோ ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் எடுத்துருக்கக்கூடிய டெஸ்ட் எடுத்துகிட்டு வாங்க. கண்டிப்பாக ப்ரோட்டீன் லீக் ஆகக்கூடாது, அது கண்டிப்பாக பாதிப்பு தான். அதற்கான முறையான சிகிச்சை முறைகள் எடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு சுகர் லெவல் இப்போ பார்டர் லைனில் இருக்குது அப்படின்னா சிறுகுறிஞ்சான் அப்படிங்கிற மூலிகை இருக்குது. எக்ஸலண்ட்டான ரிசல்ட்டு, சுகருக்கு நல்லாவே ஒரு டக்குன்னு சுகர் வந்து நார்மலுக்கு வந்துடும். சிறுகுறிஞ்சான் வந்துட்டு இலைகளை வந்து நல்லா நிழலில் உலர்த்தி பவுட்ரு பண்ணி வச்சுட்டு சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 கிராம் வந்து வெந்நீரில் கலந்து எடுத்துக்கணும். சுகர் லெவல் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்னா ஒரு 3 டைம்ஸ் கூட காலை, மதியம், இரவு 3 வேளையும் உணவுக்கு முன்னாடி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய மருத்துவமனைக்கு நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க, தொடர்ந்து பேசலாம். சந்தியா மேம், காரைக்குடியிலிருந்து பேசுகிறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு தான் மேம். உங்கள் வயது என்ன? வயது 28 மேம். சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேட்கலாம் டாக்டர் கிட்ட. வணக்கம்மா, சொல்லுங்கள். ஆஸ்துமா இருக்கு மேம், அதுக்கு என்ன பண்ணுறது? சரி, எத்தனை வருஷமா இருக்கு? அது இப்போ ஒரு 7-8 மந்த்ஸா இருமல் அடிக்கடி இருக்குது. சரிங்கம்மா, அதாவது இதற்கு முறையான ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். அதாவது இப்போ ஆஸ்துமா அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது நுரையீரல் வரைக்கும் உங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ பேசிக்காக வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த காற்று அறைகளில், அதாவது சுவாச குழாய்களில் காற்றுகள் மட்டும் இருக்க வேண்டிய இடத்துல நமக்கு கிருமியோட தாக்கம் இருக்கும் பொழுது நமக்கு அந்த கபம் வந்து உற்பத்தியாகி வெளியேறுவதற்கான வழிமுறைகள் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டே இருக்கும். இந்த கிருமி இருக்கிற வரைக்கும் கபம் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். சுவாச குழாய்கள் வந்து சுருக்கங்கள் வந்து ஏற்படும்.
அதனால் நமக்கு மூச்சு இழுத்து விடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. இதுக்கு கரெக்டாக ட்ரீட்மெண்ட் இப்போ எடுக்கிறது நல்ல விஷயம். நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த ஆஸ்துமாவுக்கு எக்ஸலண்ட்டான அரிஷ்டங்கள், மூலிகை கஷாயங்கள் வந்து கொடுக்குறோம். இது எடுக்கும் பொழுது பல வருஷமாக நுரையீரலில் தங்கியிருக்கக்கூடிய கபம் எல்லாமே உங்களுக்கு வெளியேறும். முக்கியமாக கிருமிகள் வந்து முற்றிலும் அழியப்படக்கூடிய ஒரு மருந்துகளாக இருக்கும். இது ப்ராப்பராக வந்து எடுங்க. ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் இல்லைனா உங்களுக்கு இயல்பாகவே இயற்கையாகவே இது கிடைக்கும். முசுமுசுக்கை பொடி வந்து கிடைக்கும். இல்லை முசுமுசுக்கை கீரை வந்து உங்களுக்கு கிடைச்சிது அப்படின்னா அது வந்து ஒரு கைப்பிடி அளவு எடுத்து கஷாயம் மாதிரி பண்ணி அதை வடிகட்டிட்டு அதில் வந்து 1 ஸ்பூன் வந்து அதிமதுரம், 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள், 2 சிட்டிகை வந்து மிளகுத்தூள், 1 ஸ்பூன் வந்து தேன், இது 3ம் கலந்து எல்லாத்தையும் கலந்து வந்து ஒரு 3 நாட்கள் மட்டும் குடிங்க போதும். இதுலேயே வந்து நல்லா சளி உங்களுக்கு கரைஞ்சி வெளியில் வந்துடும். ஆனால் முறையான சிகிச்சை எடுக்கிறது அவசியம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. தொடர்ந்து பேசலாம். உங்கள் பேர் சொல்லுங்கள். லட்சுமி மேம் என் பேரு. எந்த ஊர்லேருந்துமா? நாங்க தர்மபுரியில இருந்து பேசுறோம் மேடம். சரி, யாருக்கா கேட்குறீங்க? அப்பாக்காக கேட்கணும் மேடம். என்ன வயதாகுதுமா அவருக்கு? 54 வயசு ஆகுது மேடம். கேள்வியை கேட்கலாம்ப்பா. வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்க. எங்க அப்பாவுக்கு வந்து 54 வயசு ஆகுது மேம். 3 வருஷமா வந்துட்டு சொரியாசிஸ் ப்ராப்ளம்னால கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க மேம். உடம்பு ஃபுல்லா வந்து பத்தா இருக்கு. நீர் வடியுது மேடம். ஓகேம்மா. ரொம்ப அரிப்பு இருக்கு மேடம். ஓகே, நீர் வடியுதுன்னு சொல்றீங்க. அப்ப இன்ஃப்ளமேஷன் ரொம்ப அதிகமா இருக்கு. உடனடியாக நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு நேரில் வந்து பார்க்கலாம். இதுக்கு நல்ல மூலிகை மருந்துகள் இருக்கு. 15 வருஷம் 20 வருஷமா இந்த சோரியாசிஸ்னால பாதிப்பு ஏற்பட்ட பேஷண்ட்ஸ் நம்மளுடைய ஹாஸ்பிட்டலில் வந்து 3 மாசத்துல குணமாயிருக்காங்க. திரும்பவும் அவங்களுக்கு ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமும் வராமல் இருக்குது. அந்த அளவுக்கு ஹெர்பல் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ அவர் நேரில் அழைச்சிட்டு வந்து சிகிச்சை எடுங்க. உங்கள் ஊர்லேயே நம்மளுடைய மருத்துவமனை இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? ஓகேம்மா. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்குறேங்க. உங்கள் வயது என்னம்மா? 51ங்க. சரி, உங்கள் கேள்வியை கேட்கலாம்மா. வணக்கம். வணக்கம்மா, சொல்லுங்க. வணக்கம் வணக்கம் மேடம். உங்கள் கேள்வியை கேளுங்கம்மா. அது பெருப்பை எடுத்து 2 மாசம் ஆகுதுங்க. 1.5 மாசம் ஆகுது. சரிங்கம்மா. கட்டி வச்சுட்டு எடுத்தோம். சரி. அது வயிறு ஊதிக்குதுங்க, ஜீரணமாக மாட்டேங்குது. சரி, ஓகேம்மா. இப்போ வேற ஏதாச்சும் மருந்துகள் எடுத்துக்கிறீங்களா? மருந்து எதுவும் எடுக்கலைங்க. இப்ப டாக்டர்கிட்ட போய் பார்த்துட்டு ஊசி இந்த இது மாத்திரை கொடுத்தாங்க. சரிம்மா. அதாவது ஒரு சில மாத்திரைகள்னால நமக்கு வயிற்றுல வந்து கேஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் சொல்லக்கூடிய வழிமுறைகள், நீங்கள் ஆல்ரெடி மருந்துகள் என்ன மருந்து எடுத்துகிட்டு இருந்தாலும் சரி, அதோடு சேர்த்து இந்த மூலிகை மருந்துகள் எடுத்துக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த மருந்துகள் நீங்கள் நோட் பண்ணி ரெடி பண்ணி வீட்டிலேயே சாப்பிடுங்க. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் சுக்கு, மிளகு, திப்பிலி, சீரகம், கருஞ்சீரகம், ஓமம், பெருங்காயம், இந்துப்பு, ஸோ இந்த 8 மூலிகையும் வந்து பெருங்காயம், இந்துப்பு வந்து மற்ற மூலிகை எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அதற்கு 1/4 பங்கு வந்து எடுத்துக்கணும். லேசாக வறுத்து தனித்தனியாக பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சலித்து எல்லாத்தையும் ஒன்றா டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. எப்போல்லாம் உங்களுக்கு அந்த வயிறு உபசமான ஒரு ஃபீல் இருக்கோ, பசிக்கவே இல்லை, சாப்பிட்ட உணவு மேலே மேலே வருது அப்படிங்கிற உணர்றீங்களோ, அப்போ வந்து 1 கிளாஸ் வெந்நீரில் ஒரு 1/4 ஸ்பூன் கலந்து வந்து குடிச்சிக்கலாம். உடனே உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்கப்புறம் உங்களுக்கு தொந்தரவுகள் இருக்குன்னா நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனைக்கு வந்து பார்க்கலாம். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய நமக்கு ஒரு நோய் நிலை அப்படின்னு ஏற்படுதுன்னா அனைத்து விதமான நோய்களுக்கும் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் ஹெர்பல் மெடிசன்ஸ்லேயே நம்ம குணப்படுத்தி கொடுத்துட்ருக்கோம். காலர் லைனில் இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ. வணக்கம்மா. உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து? மேடம், நான் தங்கர்பேட்டை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பேசுகிறேன். பேர் முத்துலட்சுமி. சரிம்மா. யாருக்கா கேட்குறீங்க? எனக்காண்டி தான் மேடம். நான் இந்த காலில் நரம்பு சுண்டல் வரைக்கும் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி எனக்கு கேட்கு. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 36 வயசு ஆகுது மேடம். சரி, பேசுங்க. அம்மா, எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு 2 வருஷமா இருக்கு மேடம். சரி, 2 கால்லையும் இருக்குங்களா? ஒரு காலில் மட்டும்தான், சில வலது காலில் மட்டும்தான் இருக்கு. ஓகே. வலி இருக்கா? வலி எவ்வளோ இல்லை மேடம். நைட் ஆச்சுன்னா கொஞ்சம் ஊரல் மட்டும்தான் லைட்டாக இருக்கு. ஓகேம்மா. அது ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் போது அங்கே வந்து இச்சிங் வரும், நமைச்சல் வந்து வரும். இப்போ வெரிகோஸ் வெயின் வந்து ஸ்டார்டிங்லேயே நம்ம பார்த்துக்கணும். அப்படி இல்லைன்னா அடுத்து இன்னொரு கால்லையும் வர ஆரம்பிக்கும். அடுத்து வலி பயங்கரமாக வலிக்க ஆரம்பிக்கும். இதனால்
நடக்கிறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். லாஸ்ட் ஸ்டேஜில் என்ன ஆகும்னா அந்த நர்வெலாம் ரப்சர் ஆகி உங்களுக்கு ரத்த கசிவு ஏற்பட்டுரும். லாஸ்ட் ஸ்டேஜில் இப்படி நடக்கும். ஸோ ஸ்டார்டிங்கில் இப்போ பார்த்துக்கிறது நல்லது. நம்மளுடைய மருத்துவமனையில் அதுக்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். இப்பொழுதுக்கே உங்களுக்கு மூசாம்பரம் அப்படிங்கிற ஒரு மூலிகை கிடைக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் பற்று மாதிரி போடணும். முட்டையோட வெள்ளைக்கருலையோ இல்லை நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஆட் பண்ணி கொஞ்சம் வெந்நீர் போட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த நரம்புகள் சுற்றி இருக்கோ அங்கே ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணுங்கள். காஞ்ச பிறகு நல்ல ஒத்தடம் கொடுக்கணும். இதற்கு எக்ஸசைஸ் வந்து இருக்குது. ஸோ எக்ஸசைஸ் வந்து ப்ராப்பராக செய்யணும். இதே மாதிரி நரம்புகளுக்கு வலுவடையக்கூடிய மருந்துகள் எடுத்துக்கணும். அமுக்குரா சூர்ணம் இல்லை மாத்திரையாகவே கிடைக்குது. காலையில் 2 மாத்திரை, நைட்டு 2 மாத்திரை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டே வாங்க. நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் அதற்கு பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸில் சரி பண்ணிகிட்ருக்கோம். நேர்லேயும் வந்து பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். என் பேர் ஜெம்னாராணி மேம். எந்த ஊர்லேருந்துமா? நான் திருப்பூர் மாவட்டம் மலையாளத்துலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் மேம் கேட்குறேன். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு வந்து நான் 30 மேம். சரி, உங்கள் கேள்வியை மட்டும் கேளுங்க. வணக்கம், எனக்கு வந்து சொல்லுங்க. ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வெயிட் ஓவர் ஆயிடுச்சு மேம். சரிங்கம்மா. சொல்லிட்டு செக் பண்ணி தைராய்டு செக் பண்ணி பார்த்தோம், தைராய்டு வந்துச்சு. சரி. ரெகுலராக டேப்லெட் எடுத்துட்டேன். செம்பருத்தி பூ கஷாயம், கொய்யா இலை கஷாயம்லாம் வச்சு கொடுத்தேன். நார்மல் ஆயிடுச்சு. இருந்தாலும் டேப்லெட் போடணும்னு சொல்லிட்டாங்க. 12.5 போட்டுட்டு இருக்கேன் மேம். சரிங்க. 2 குழந்தை ஆயிடுச்சு. ஆனாலும் வருஷத்துல ஒரு டைம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை வருது. பீரியட் வரதுக்கான டேப்லெட் போடணும்னா 3 மந்த்ஸ் கரெக்டா அந்த 30 நாளைக்கு ஒரு நேரம் வந்துருது மேம். சரிங்க. இல்லைன்னா மறுபடியும் ஒரு 3 மாசம் வந்து மறுபடியும் அதுவே கண்டினியூ ஆகுது மேம். ஓகே. இப்போ உங்களுக்கு லாஸ்ட் மென்சஸ் எப்போ ஆச்சு? இப்போ வந்துட்டு மார்ச் 20 ஆச்சு. ஓகேம்மா. உங்களுக்கு பேசிக்காக ஒரு ஸ்கேன் பார்த்தீங்களா? இயர்லி ஒன்ஸ் ஸ்கேன் எடுத்துட்டு தான் மேம் இருக்கோம். எடுத்தாக்க சின்னதாக நீர் கட்டிருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. தைராய்டு லெவல் நார்மலாக இருக்கா? என்னம்மா? டிஎஸ்ஹெச் நார்மலாக இருக்காம்மா? நார்மலாக இருக்கு மேம். நார்மலாக இருக்கு. சரி, ஓகே. இப்போ நீர் கட்டியே நம்ம சரி பண்ணணும். ஓகேவா? எப்பவுமே வந்து இது ரெண்டுமே கோரிலேட்டட் தான். தைராக்சின் அப்படிங்கிற ஹார்மோன்ஸ் நமக்கு இருந்தால் தான் நமக்கு இந்த பிசிஓடியும் சீக்கிரமாக வந்து சரியாகும். இப்போ தைராய்டு லெவல் நார்மலாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அடுத்து இதை வந்து நம்ம சரி பண்ணணும். இதற்கு ஈஸியாக சரி பண்ணக்கூடிய வழிமுறைகள் நம்மளுடைய மருத்துவமனையில் இருக்குது. ப்ராப்பராக வந்து ஒரு 2 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலே நாங்கள் கொடுக்கக்கூடிய ஹெர்பல் மெடிசன்ஸில் இந்த நீர்க்கட்டி எல்லாமே கொஞ்சமாக இருக்குன்னு சொல்கிறீங்களா, அது கூட நமக்கு ப்ராப்ளம் தான். அது ரப்சர் ஆகி வெளியில் கொண்டு வர அளவுக்கு மெடிசன்ஸ் இருக்குது. இப்போதைக்கு தண்ணீர் விட்டான் கிழங்கு, அரச மரப்பட்டை, திரிபல்லா சூர்ணம், இது எல்லாமே நல்லா ஒன்றா பவுட்ரு பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 5 கிராம் மட்டும் வெந்நீரில் கலந்து எடுத்துகிட்டே வாங்க. பட்டர்ஃப்ளை எக்ஸசைஸ் ரொம்ப முக்கியம். சூரிய நமஸ்காரம் 12 ஸ்டெப்ஸ் இருக்குது, அது கரெக்டாக பண்ணுங்கள். உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இந்த கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கும் இந்த வழிமுறைகள், இந்த பயிற்சி முறைகள் ரொம்பவே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கள். நம்முடைய மருத்துவமனையில் கோலான் ஹைட்ரோதெரப்பிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். கழிவுகள் நம்ம உடம்புலேருந்து வெளியேறினா தான் ஹார்மோன்ஸ் எல்லாமே கரெக்டாக வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸ் ஒரு 2 மந்த்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள், சரியாயிடும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யானை பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் வந்து வாணிமா. எந்த ஊர்லேருந்துமா? மதுரையிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது என்னம்மா? வயசு 32. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம்மா. என் பேர் வந்து வாணி. நான் மதுரையிலேருந்து பேசுகிறேன். இடுப்பு வலி வந்து அதிகமாக இருக்கு மேம் எனக்கு. உங்கள் ஏஜ் என்னம்மா? 32 ஆகுது. 32. ஓகே. எவ்வளோ நாளாக இருக்குது? ஒரு 5 இயர்ஸாகவே இருக்கு. 5 இயர்ஸாக பேபிஸ் ரெண்டும் நான் சிசேரியன் பண்ணி தான் எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து பெயின் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குன்னு போய் செக் பண்ணி பார்க்கும்போது ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. எல்போர்ட் இது இருக்குன்னு சொல்லியிருக்காங்கம்மா. ஓகேம்மா. அம்மா, இதற்கு நம்மளுடைய மருத்துவமனையில் பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்லேயே சரி பண்ணிகிட்ருக்கோம். ஒரு சில கண்டிஷன்ஸ்க்கு மெடிசன்ஸே இல்லாமல், மருந்துகளே இல்லாமல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்லேயே நம்ம சரி பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு ப்ராப்பராக வந்து ஸ்பைனல் அலைன்மெண்ட் வந்து சரி பண்ணக்கூடிய சிகிச்சைகள் எடுக்கணும், கடிவசிங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் எடுக்கணும், சிறப்பான மூலிகை தைலங்கள் இருக்குது. ஸோ அது எல்லாமே நீங்கள் தெரப்பீஸ் மாதிரி ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக சரியாயிடும். மதுரையில் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனை இருக்குது. நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் ஆரம்பித்து ட்ரீட்மெண்ட் வந்து ஒரு 1 வீக் கண்டினியூஸாக ஒரு 5 சிட்டிங்ஸ் எடுக்கும் பொழுது கம்ப்ளீட்டாக அந்த பெயின் எல்லாமே நல்லா குறைய ஆரம்பிச்சிடும். அதுக்கடுத்து நீங்கள் ஹீல்ஸ் உபயோகப்படுத்துகிறீங்க. செப்பல் வந்து லேடிஸ் வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா மைல்டான ஒரு ஹீல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனாலையும் இந்த பேக் பெயின் இருந்துகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். வேறு ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் பேசிக்காக இந்த செப்பல் யூஸ் பண்ணுறதுனாலேயே திரும்பவும் நமக்கு இடுப்பு வலி வந்துடும். இந்த ஸ்பைனல் கார்டு அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஸ்பைனல் அலைன்மெண்ட்டே வந்து மாற ஆரம்பிக்கும் ஹீல்ஸ் உபயோகப்படுத்தினா.
ஹீல்ஸ் செப்பல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி ஸ்பைனல் அலைன்மெண்ட்டும் நமக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இந்த செப்பல் வந்து கொஞ்சம் பார்த்து உபயோகப்படுத்துறது நல்ல விஷயம். மதுரையில் நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் போய் பாருங்கள். இந்த தெரப்பியும் நாங்கள் கொடுக்கக்கூடிய மெடிசன்ஸும் ஸ்டார்ட் பண்ணுங்கள், சரி பண்ணிடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். மேம் நாங்கள் வெள்ளூர்லேருந்து பேசுகிறோம். ஓகே மாயா. ராஜேஸ்வரி. ஓகே, யாருக்காக? எனக்காக தான் மேம் கேட்கணும். உங்கள் வயதுமா? உங்கள் வயது என்ன? 38 மேம். ஓகே, உங்கள் கொஷினை மட்டும் கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கள். எனக்கு வந்து முட்டி வலி இருக்கு மேம். எவ்வளோ நாளாக இருக்குமா? ஸ்டெப்ஸ் ஏறும்போது சவுண்டு கேட்குது. சரி. டக் டக்குன்னு அந்த மாதிரி கேட்குது. ஓகே. எப்பயாவது ஒரு முறை வலி இருக்கு. ஓகேம்மா. ஸோ இப்போ எப்பயாவது ஒரு முறை வலின்னு சொல்கிறீங்களா, இப்போவே நம்ம சிகிச்சை எடுத்து சரி பண்ணிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த வலியே இல்லாத மாதிரி இயல்பாக நம்மளால் நடக்க வைக்க முடியும். நம்முடைய மருத்துவமனையில் இதற்கு ட்ரீட்மெண்ட்ஸ் ஜானுவஸ்திங்கிற ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுக்குறோம். அதே மாதிரி உள்ளுக்கு ஹெர்பல் மெடிசன்ஸ் வந்து கொடுக்குறோம். சிறப்பான சூரணங்கள், மாத்திரைகள், நாங்கள் கொடுக்கக்கூடிய கஷாயங்கள், இந்த மருந்துகள் ஆரம்பித்து ஒரு வாரத்திலே உங்களுக்கு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் வந்து கிடைக்கும். ஒரு வாரத்தில் எதனால் ஃபாஸ்ட் ரிசல்ட் கிடைக்குதுன்னா பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா காயக்கல்ப மூலிகைகள் அப்படின்றது இருக்குது. ஸோ அந்த மருந்து எடுக்கும் பொழுது உடம்புக்கு நிறைய நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் நமக்கு இருக்கும். தரமான மூலிகைகள் கொண்டு மத்திய மாநில அரசால் அங்கீகாரம் பெற்று தரமான அனுபவம் சார்ந்த தெரபிஸ்ட் வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட்ஸ் வந்து கொடுக்குறோம். நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மெடிசன்ஸ் எடுக்கும்பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு தீர்வுகள் கிடைக்கும். நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனை இந்தியாவில் 6 மாநிலங்களில் இருக்குது. தமிழ்நாடு, தெலுங்கானா, ஆந்திரா, மகாராஷ்டிரா, கர்நாடகா அண்ட் பாண்டிச்சேரி. இதில் 95க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இருக்குது. ஸோ இதில் நம்ம பஞ்சகர்மா ட்ரீட்மெண்ட்ஸும் சேர்த்தே வந்து கொடுக்குறோம். தங்கி சிகிச்சை பெறும் வசதிகளும் இருக்குது. ஒரு 2 to 3 monthஸில் இதை சரி பண்ணிடலாம். நேரில் வந்து பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு பொறுமையாக பதில் சொன்னீங்க. மிக்க நன்றி. நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி இன்னொரு ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.